லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜாய்ஃபுல் விசிஐயோட ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லோரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நம்ம வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து சிஸ்டர் சாரா அவர்கள் வாசிப்பார்கள். சங்கீதம் 23ஆம் அதிகாரம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமேன். ஆமேன். நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் ஏசப்பா கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பராயிருந்து எங்களை தகப்பனே ஏசப்பா அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை மேய்த்து கொண்டு வந்தமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆராதிக்க உம்மை துதிக்க நாங்கள் கூடியிருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இதை ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடும் ஏசப்பா உங்கள் பிரசன்னம் இருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் ஆராய்த்து ஏசப்பா ஆண்டவரே பாடுகிற பாடல்கள் அனைத்தும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படட்டும் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனை நிமித்தம் ஏசப்பா உங்கள் நாமம் மாத்திரம் உயரட்டும் ஆண்டவரே, உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தேவனை நம்ம அன்பு கூர்ந்து முழு உள்ளத்தோடு நம்ம முழு பெலத்தோடு ஒரு பாடலை பாடி நம்ம ஆராதிக்கலாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா என்ற பாடலை பாடி நம்ம தேவனை ஆராதிப்போம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் முழு பெலத்தோடு
ஆமென் ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தேவாதி தேவனே அப்பா, உம்மை ஆராதிக்கிறது அப்பா. இந்த நல்ல பாக்கியம் ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா சுதரங்கத்தாவே, எங்களுடைய அப்பா வாழ்க்கையில அநேக துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள் வந்த காலத்திலும் கர்த்தர் நீர் எங்களோடு இருந்தபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா சுதரங்கத்தாவே, இன்றைய தினம் வரை எங்களை காத்து உயிரோடு அப்பா உம்முடைய சமூகத்தில் நிறுத்திருக்கிறபடியால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்படியா இப்பொழுதும் கூட தேவனை துதித்து ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதிப்பேன் துதிப்பேன் இயேசுவை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. அதிசயமானவரை, அதிலுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆமென் தகப்பனே, நாங்கள் துதிக்கும் பொழுது துதிகளில் பிரியப்படுகிற தேவனாய் நீர் இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தர் நீர் ஏசப்பா, நாங்கள் துதிக்கிற நாவனால அப்பா நீர் எங்களை சிருஷ்டித்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய துதியை சொல்லி வரவே அப்பா எங்களை நீங்க உண்டு பண்ணியிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நேரத்துக்குள்ள
ஆராதனை வேளையிலே கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணரும்படியாய் கர்த்தர் உதவி செய்திரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மீதியான காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் வைத்து செபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவினால் செபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொளியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஒரு ஆராதனை ஏறெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். தேவ பிரசன்னத்தை நம்மால் உணர முடிந்தது. இப்போது கூட நம்ம தேவ செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். அன்புள்ள இயேசுவே, உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். தேவன்தாமே எங்கள் இதயத்தை அறிந்து வைத்திருக்கிறவராய் இருக்கிறபடினாலே எங்களோடு கூட பேசும்படியாக, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, நம் தேவன் இரட்டிப்பான நன்மையை தருவார் என்பதுதான் இந்த நாளின் தேவ செய்தியினுடைய தலைப்பாயிருக்கிறது. சகரியா 9வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் என்றால், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நன்மைகளை தரும் தேவனாய் இருக்கிறார். நன்மைகளை செய்யும் தேவனாய் இருக்கிறார். அவர் நன்மைகளின் நாயகனாய் இருக்கிறார். அவர் நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் தருவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆம், ஆசீர்வாதம் இந்த நாளிலே கிடைப்பது அரிதாய் இருக்கிறது. ஆனால் நம் தேவனோ இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஏனென்றால் அவர் நம் மீது மிகுந்த அன்புள்ளவராயிருக்கிறார். ஆகையினாலே இந்த நாளிலே நீங்கள் எந்த காரியத்தில் சிறைப்பட்டு போய் சோர்ந்து போய், ஐயோ நன்மையை காணாது இருக்கிறேனே, நன்மையை நான் பெறாதிருக்கிறேனே, நான் இந்த பிரச்சனையிலே, இந்த துன்பத்திலே, இந்த கஷ்டத்திலே நான் வேதனைப்படுகிறேனே, எனக்கு நன்மை கிடைக்குமா, எனக்கு நன்மை கிடைக்க கர்த்தர் செய்வாரா என்றெல்லாம் நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அல்லது வேதனைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால், அல்லது உங்கள் ஜெபம் அப்படியாக இருக்கும் என்று சொன்னால், தேவன் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிற காரியம், நான் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றே தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த தேவைகள் மத்தியில் இருந்தாலும் சரி, நீங்கள் எதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, நன்மையானது எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த நன்மை தரும் தேவன், நன்மையானது தருவார் என்று வாக்கு பண்ணின தேவன், இரட்டிப்பான நன்மையை தேவன் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு இருங்கள், விசுவாசமாய் இருங்கள், எதிர்பார்த்து காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு நன்மைகளை தந்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காணொலியை காண்கின்றவர்கள், நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போகிறீர்கள் என்பது நான் அறியவில்லை, ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகினால் தான் உங்களோடு கூட பேசுகிறார். நான் இரட்டிப்பான நன்மையை மகனே மகளே உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசிக்கிறோம், நாம் யோசுவா புஸ்தகத்திலே, நியாயாதிபதி புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 14-15 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், காலேபினுடைய மகள் அக்சால் திருமணமாகி அவள் தன்னுடைய அங்கிருந்து புறப்படும் போது தகப்பனிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தகப்பனே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தாரும் என்று சொல்லி அவள் கேட்கும்போது, அவளுடைய தகப்பன் காலேப் என்ன செய்கிறார்? மேற்புறத்திலிருந்தும் கீழ்ப்புறத்திலிருந்தும் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை அந்த அக்சாலுக்கு, தன் மகளுக்கு கொடுக்கிறார். அக்சாலுக்கு இரட்டிப்பான நன்மை கிடைத்தது. ஹல்லேலூயா. அவள் முறுமுறுக்கவில்லை. தன் வாழ்க்கையில் தன் தகப்பன் வறட்சியான நிலங்களை கொடுத்து விட்டாரே, என் வாழ்க்கையில் வறட்சியை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேனே என்று முறுமுறுக்கவில்லை. அதற்கு பதிலாக அவள் கர்த்தரை, அவள் என்ன செய்கிறார்? தகப்பனை நோக்கி கேட்கிறாள்.
அது எனக்கு வறட்சியான நிலம் நீங்கள் தந்திருக்கீங்க, இப்போது எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை நீங்கள் தாங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? தகப்பன் மேற்புறத்திலிருந்தும் கீழ்ப்புறத்திலிருந்தும் ரெட்டிப்பாக அந்த நிலங்களை அவளுக்கு தருகிறார். ஒன்றோ வறட்சியான நிலம் கிடைத்து விட்டது, ஆனால் இப்போதோ தண்ணீர் பாய்ச்சலான நிலம் கிடைத்து விட்டது. அதுவும் மேற்புறத்திலிருந்தும் கீழ்ப்புறத்திலிருந்தும் ரெட்டிப்பாய் அவளுக்கு கிடைத்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் வறட்சியை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே வறட்சியை சந்தித்து கொண்டிருக்கிறபடினால உங்களுக்குள்ளாக முறுமுறுப்பு ஏற்படுகிறதா? முறுமுறுக்காதீங்க. தேவனிடத்தில் கேளுங்க, கர்த்தரிடத்தில் நம்பிக்கையோடு கேளுங்க. அவர் நம்முடைய பரம தகப்பனாய் இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தவர். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படிங்க? ஆண்டவர் எல்லாவற்றையும் தந்து நமக்கு ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நன்மையானது தருவார். தேவனிடத்தில் கேளுங்க. அப்பா பிதாவே என்று கேளுங்க. எனக்கு வறட்சியான நிலம், வறட்சியான ஒரு வாழ்க்கையை நான் இதுவரைக்கும் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு இப்போ நீர்ப்பாய்ச்சலான நல்ல நன்மையான செழிப்பான சுகமான வளமான ஒரு வாழ்க்கையை எனக்கு தாருங்க என்று சொல்லி கேளுங்க. நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக சரியாய் தேவன் மகிழ்ச்சி உண்டாகும்படியாய் திரும்ப இரட்டிப்பாய் தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம் நம்ம பார்ப்போம். யாக்கோபை பாருங்கள். யாக்கோபு தன்னுடைய தகப்பனையும் தாயும் பிரிந்து தன்னுடைய சகோதரன் ஏசாவுக்கு பயந்து அவன் என்ன செய்கிறான்? ஒரு கோலோடு கூட என்ன செய்கிறான்? வெறும் கையோடு கூட யோர்தானை அவன் கடந்து போனவனாயிருந்தான். சகோதரனுக்கு பயந்து மாமா வீட்டுக்கு போகிறவனாயிருந்தான். கர்த்தர் அவன் ஒரு அந்த சூரியன் அஸ்தமித்த வேளையில் அந்த வனாந்திரத்தில் ஒரு கல்லை தன் தலையணையாய் வைத்து உறங்கும் போது கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். நீ படுத்திருக்கும் பூமியை நான் உனக்கு கொடுப்பேன், நான் சொன்னது செய்யுமலும் நான் கைவிட மாட்டேன் என்றெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவன் தன்னுடைய மாமா லாபான் வீட்டுக்கு போகிறான். அங்கே உழைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ரெட்டிப்பான நன்மைகளை கொடுக்கிறார். 2 பெரிய பரிவாரங்களோடு கூட திரும்பி வருகிறான். போகும்பொழுது வெறும் கோலோடு சென்றான். அவனிடத்தில் ஒன்றுமில்லை. அவனுக்கு இருந்ததெல்லாம் பயம், எதிர்காலத்தை குறித்த ஒரு அச்சம், என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன் என்று சொல்லி ஒரு திகைப்பு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் கர்த்தர் அவனை சந்தித்து அவனோடு கூட பேசுகிறார். அவனும் அது பெத்தேல் என்றும் இது வானத்தின் வாசல் என்றும் இது தேவனுடைய வீடு என்றும் பெயரிட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு கடந்து போகிறவனாக இருக்கிறான். அப்படியே லாபான் வீட்டுக்கு அவன் போனால் ரெட்டிப்பான பரிவாரங்களோடு கூட அவன் திரும்பி வருகிறவனாக இருக்கிறான். அவனுக்கு ரெட்டிப்பான பரிவாரங்கள் ஆண்டவர் மனைவிமார்களையும் கொடுத்தார், பிள்ளைகளையும் கொடுத்தார், ஆடு மாடுகளை கொடுத்தார், வேலைக்காரர்களை கொடுத்தார், அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து அவனை திருப்பி அனுப்புகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தம் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த நாளில் யாக்கோபை போல தனிமையாக இருக்கிறீர்களோ, யாக்கோபை போல வெறுமையாக இருக்கிறீர்களோ, யாக்கோபை போல் ஒன்றுமில்லாதிருக்கிறீர்களோ, யாக்கோபை போல பயத்தோடு இருக்கிறீங்களோ, யாக்கோபை போல எதிர்காலத்தில் என்ன செய்வது என்று அறியாதிருக்கிறீர்களோ, இன்று கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறவராய் இருக்கிறார். மகனே மகளே, நான் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன், நான் உனக்கு இன்றே தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. அன்னைக்கு எப்படி ஆண்டவர் யாக்கோபோடு பேசி அவனை வழி நடத்தினாரோ, இன்றும் உன்னோடு கூட பேசி வழி நடத்துகிறார். உன் பயத்தை, உன்னுடைய அச்சத்தை, உன்னுடைய வெறுமையை, உன் எதிர்காலத்தை குறித்த ஒரு திகைப்பை, கலக்கத்தை, திகிலெல்லாம் எடுத்து போட்டு உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு சொன்னது செய்வலமோ, நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி உன்னை ஆசீர்வதித்து உன்னை ரெட்டிப்பாய் திரும்பி கொண்டு வரப்போகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் மீது நம்பிக்கை வைங்க, அவர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. உங்களை தாட்சி அடையும் செய்ய மாட்டார். 3வது ஒரு காரியத்தை பார்ப்போம். யோபுவை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோபுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை. அவனுக்கு திடீரென்று பிசாசின் சோதனையினாலே
அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போகிறான். அவனுடைய மனைவியும் கூட என்ன செய்கிறார்? தூஷணமாய் பேசுகிறபடியாக ஏவுகிறாள். தேவனை தூஷணமாய் பேசும்படியாய் சொல்லுகிறார். ஆனாலும் கூட அவன் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்து கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் வைக்கிறது மாத்திரமல்ல, தான் இழந்த போகிறதும் தன்னுடைய சூழ்நிலை எல்லாம் வெறுமையான போதும் தன்னுடைய சரீரம் கெட்டுப்போன போதும் கூட அவன் ஒருபோதும் கர்த்தரை குறித்து குறை கூறவில்லை, முறுமுறுக்கவில்லை, தூஷிக்கவில்லை. கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே அந்த மீட்பர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஆகினால்தான் கர்த்தர் என்ன செஞ்சாராம்? யோபுவை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தாராம். நாம் வாசிக்கிறோம் யோபு புத்தகத்தில் 42வது அதிகாரத்தில் 10-12 நீங்கள் வாசிச்சிங்கன்னா கர்த்தர் என்ன செய்கிறாராம்? இதோ யோபுவின் முன்னிலையை பார்க்கலாம், அவன் பின்னிலையை கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தாராம். அல்லேலூயா. யோபுவை போல நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறீர்களோ? யோபுவை போல வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களோ? யோபுவை போல சோதனை ஊடாய் போய்கொண்டிருக்கிறீர்களோ? யோபுவை போல வியாதி பலவீனத்தில் இருக்கிறீர்களோ? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருகிற நேரம் இது. கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. யோபு ஒருபோதும் குறை கூறலை, ஒருபோதும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை இழந்து போகலை. அவன் நம்பிக்கையோடு கூட இருந்தபடியினாலே கர்த்தர் அவனை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். யோபுவை போல மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி பேசுங்க, கர்த்தரிடத்தில் தாழ்மையாக இருங்க, கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 4வது ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம். எலிசாவை குறித்து பார்க்கிறோம். எலிசா எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தவன் ஆவான். ஆம், ஏர்மாடுகளை உழுதவன், படிப்பறிவில்லாதவன். எலியாவின் சால்வை அவன் மீது விழுந்தபோது அவனுக்கு இரட்டிப்பான வரங்கள் கிடைக்கிறது. இது 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். ஆவியின் வரங்கள் அவனுக்கு இரட்டிப்பாய் கிடைத்ததாம். எலியா செய்த அற்புதத்தை விட எலிசா செய்த அற்புதங்கள் இரட்டிப்பாய் இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஊழியக்காரர்களுக்கு கீழாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உங்கள் சபையில் ஏதாவது ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் எந்த ஊழியத்தை செய்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் இரட்டிப்பான வரத்தை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இரட்டிப்பான வல்லமையை கொடுக்க விரும்புகிறார். ஆகினாலே இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால், உங்கள் சபையில் எப்பேற்பட்ட ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு வரங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிற நேரம் இது. கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருங்க. நான் சர்ச்சை பெருக்கிறேனே, அது ஊழியம்தான். சேர் போடுறேனே, அது ஊழியம்தான். இதோ சர்ச்சை நான் சுத்தப்படுத்துகிறேனே, அது ஒரு ஊழியம்தான். என் பாஸ்டுக்கு நான் கூட இருந்து உதவி செய்கிறேனே, அதுவும் ஒரு ஊழியம்தான். இதோ நான் செல் குரூப் நடத்துகிறேனே, அதுவும் ஒரு ஊழியம்தான். என் கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேனே, அதுவும் ஒரு ஊழியம்தான். இப்படி எந்த காரியம் நீங்கள் செய்தாலும் கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான வல்லமையை கொடுத்து, இரட்டிப்பான அபிஷேகத்தை கொடுத்து, இரட்டிப்பான வரத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் நல்ல தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5வது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதுதான் நாம் வாசிக்கிறோம். நாம் ஏசாயா புஸ்தகத்தில் 60வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் தருகிற கர்த்தர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஏசாயா புஸ்தகத்தில் உங்கள் வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மைகளை தேவன் தந்து உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறவராய் நீங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கிறீர்களோ? கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 61வது அதிகாரம் ஏசாயா புஸ்தகம் 7வது வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும், லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கிறீர்களா? நீங்கள் எதையா இழந்து வெட்கப்பட்டு போயிருக்கிறீர்களா? தோல்வியற்று நீங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கிறீர்களா?
சத்ரு உங்களுக்கு உங்களுடைய குறைகளை சொல்லும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போய்விட்டீர்களா, அல்லது உங்கள் பாவத்தினாலே நீங்கள் வெட்கப்பட்டு போய்விட்டீர்களா, அல்லது உங்கள் இயலாமையினாலே வெட்கப்பட்டு போய்விட்டீர்களா? உங்கள் வெட்கம் எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் வெட்கத்தை நீக்கி இரட்டத்தனியான நன்மைகளை தேவன் கொடுக்க, இரட்டத்தனியான பலனை கொடுக்க, இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அண்ணால் வெட்கப்பட்டு போனால், ஆம், அண்ணால் வெட்கப்பட்டால் தன்னுடைய ஏதோ நாச்சியார் என்ன செய்கிறார், அவளை குறித்து மிகவும் ஏளனமாய் பேசும்போது, பெனினால் அவளை குறித்து பேசும்போது பிள்ளை இல்லாத மலடி என்று சொல்லி எல்லாம் அவளை குறித்து பேசியிருப்பாள் அல்லவா? அப்போ அண்ணால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பா. அண்ணால் ஆனாலும் கூட தேவ சமூகத்தை நாடி செல்கிறார், மனங்கசந்து அழுகிறார், கர்த்தரோடு பொருத்தனை பண்ணுகிறார். கர்த்தர் என்ன செய்கிறார், அவளுக்கு சாமுவேல் என்ற ஒரு கிங் மேக்கர் குழந்தையை கொடுத்தது மாத்திரமல்ல, மேலும் 5 குழந்தைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் அற்புதமானவர், கர்த்தர் அதிசயமானவர், கர்த்தர் நன்மைகளை தருகிறவர். உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தையான பலனை தேவன் கொடுப்பார். ரூத் என்ற ஒரு சகோதரி இருந்தார்கள், தன் கணவனை இழந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ வெட்கமாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ துன்பமாக இருக்கும். இஸ்ரவேல் தேவன் சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த அவளுக்கு கர்த்தர் நிறைவான பலனை கொடுத்தார். அவளுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். போவாஸ் என்ற ஒரு கோடீஸ்வரனை கொடுத்தார். இவளையும் கோடீஸ்வரியாய் மாற்றினார். அதன் மாத்திரமல்ல, ஒரு குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்தார். அந்த குழந்தை, அந்த வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் வந்தார். அல்லேலூயா! கர்த்தர் இப்படியாய் வெட்கப்பட்டு போனவர்களை, தாழ்ந்து போனவர்களை, சோர்ந்து போனவர்களை கர்த்தர் இரட்டிப்பான பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உன் அவமானம் லட்சிக்கு பதிலாக உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன்தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் 5 காரியங்களை குறித்து பார்த்தோம். ஒன்று, காலேபினுடைய வாழ்க்கையில், காலேபினுடைய மகளுடைய வாழ்க்கையில் ஒரு வறட்சியான பகுதி இருந்தது. அந்த வறட்சிக்கு பதிலாக ஆண்டவர் மேல்புறத்திலிருந்தும் கீழ்புறத்திலிருந்தும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை தேவன் கொடுத்து ஆசீர்வதித்தார். யாக்கோபை பாருங்க, அவன் தனி ஒருவனாக பயந்து சென்றான். அவனுக்கு யாருமே இல்லை, ஒரு கோல் மட்டும்தான் இருந்தது. அதை வச்சுட்டு யோர்தானை அவன் கடந்து போனான். ஆனால் ஆண்டவரோ அவனை இரட்டிப்பான பரிவாரங்களை கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்தினார். யோபுவை பாருங்க, பிசாசினாலே சோதிக்கப்பட்டான். ஆனாலும் கூட கர்த்தர் அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். எலிசாவை பாருங்க, எலியாவுக்கு உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருந்தான். கர்த்தர் அவனுக்கு இரட்டிப்பான வரங்களை கொடுத்து ஆசீர்வதித்தார். வெட்கப்பட்டு போன யாராக இருந்தாலும் கூட கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை தருவார். ரூத் வெட்கப்பட்ட வாழ்க்கை, அண்ணால் வெட்கப்பட்ட வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கி கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வறட்சியை சந்தித்திருந்தாலும் சரி, நீங்கள் தனிமையாக இருந்தாலும் சரி, யோபுவை போல எல்லாவற்றையும் இழந்து சோதனைக்குள்ளாக இருந்தாலும் சரி, அதே போல் நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெட்கப்பட்டு இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று. அன்புள்ள இயேசுவே, இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இப்போதைய இக்கணமே இவர்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தந்து தேவரை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டு செபிக்கிறேன். அதுவும் இன்றைக்கே தந்து ஆசீர்வதிப்பீராக. எல்லா நலமும் ஆண்டவரே, நன்மைகளும் எல்லா சுகமும் பலனும் சந்தோஷம் இவர்களுக்கு உண்டாயிருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். காணிக்க கொடுக்கிற பிள்ளைகளை அபரிமிதமாக ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் வழி நடத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். இவர்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். சேர்ந்து சொல்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷமாக இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. Amen, amen, amen. Hallelujah. Praise Lord. God bless you everybody.